ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூட உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட மத்தேயு 9ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவது என்றார். மிக அருமையான வேதவசனம். இந்த வேதவசனத்தில் கூட உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவது என்று எழுதப்பட்டிருக்கா. மெய்யாகவே நம்முடைய உள்ளத்தில் இருதயத்தில் எந்த அளவுக்கு விசுவாசம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு தேவன் அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். தேவனுடைய கரத்திலிருந்து நமக்கு அற்புதங்களை பெற்றுக்கொள்வதற்கு மிக முக்கியமான ஒன்று நம்முடைய விசுவாசம், நமக்குள் இருக்கிற விசுவாசம். அந்த விசுவாசத்தை பார்த்து தான் தேவன் நமக்கு அற்புதங்களை அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறார். வேதத்திலும் அப்படிதான். எல்லாருக்கும் அற்புதம் செய்யும் போதும் அவர்களிடத்தில் எந்த அளவுக்கு விசுவாசம் இருந்ததோ அந்த அளவின்படியே தேவன் அவர்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்திருக்கிறார். இதை நாம் வாசிக்கிற நாம், கேட்கிற நாம், வேத வசனங்களை வாசிக்கிற நாம், நம்முடைய உள்ளத்தில் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கும் விசுவாசம் தேவை என்பதை நாம் ஒருபோதும் மறந்து போகக்கூடாது. என்று அநேக ஜெபங்கள் செய்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் பதிலை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு அநேக காலங்கள், அநேக வருடங்கள் கடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு மனிதனுக்குள் விசுவாசம் இருக்கும்போது தேவன் மெய்யாகவே அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். இங்கே வேதத்தில் கூட இந்த வசனங்களுக்கு மேலே உள்ள வசனங்கள் 2 குருடர்களை குறித்து இங்கு சொல்லப்பட்டிருக்கு. அந்த குருடர்கள் தேவனிடத்தில் பார்வை அடையும்படியாக விசுவாசத்தோடு கூட அவர்கள் தேவனை பார்க்க முடியாவிட்டாலும் தன்னுடைய இருதயத்தில் விசுவாசித்து அவரிடத்தில் அந்த பார்வை பெற்றுக்கொள்ளும்படியாக அவர் சத்தமிடுகிறார்கள். சத்தமிடுவது மாத்திரமல்ல, அவர்கள் அவருக்கு பின் சென்று அவர்களுடைய வீட்டிற்கு, அவர் அநேக அற்புதங்களை செய்து அவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வீட்டிற்கு சென்று விடுகிறார். அப்பொழுது கூட விடாதபடிக்கு தொடர்ந்து அவர்களுடைய வாழ்க்கையில் அந்த குருடர்கள் பார்வை அடைய வேண்டும் என்று விசுவாசத்தோடு கூட இயேசு இருந்த வீட்டுக்குள் அவர்கள் பிரவேசித்து அந்த வீட்டுக்குள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர்கள் அவரிடத்தில் வந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படிப்பட்ட விசுவாசம் அந்த குருடர்களுக்கு இருந்திருக்கிறது. இயேசு அநேக அற்புதங்களை செய்து கொண்டு செல்லுகிறார். அதை அவர்கள் பின்தொடர்ந்து சென்று பார்வை அடைய வேண்டும் என்று விசுவாசத்தோடு கூட இயேசுவினிடத்தில் செல்கிறார்கள். சென்றபோது தேவன் அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து குருடர்கள் இடத்தில் கேட்கிற காரியம் என்னவென்றால், இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், விசுவாசிக்கிறோம் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அப்படி சொல்லுகையில் அவர்களுடைய இருதயத்தில் இருந்த விசுவாசத்தின்படி அவர்கள் சுகத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த அற்புதத்தை தேவனிடத்தில் எதிர்பார்க்கிறீர்களோ அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு விசுவாசம் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அந்த விசுவாசத்தில் தான் நாம் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். வேதத்தில் அநேக இடங்களில் விசுவாசத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையிலும் விசுவாசத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். எந்த அற்புதத்துக்காக நீங்கள் ஜெபிக்கிறீர்களோ அந்த அற்புதத்துக்காக தேவன் உங்களிடத்தில் வேறு எதையும் தேவன் எதிர்பார்க்கவில்லை, விசுவாசத்தை தான் எதிர்பார்க்கிறார். அதனால் நீங்கள் ஒவ்வொரு நாளிலும் விசுவாசத்தோடு கூட நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்கும் போது தேவன் அற்புதங்களை அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அன்று குருடர்கள் விசுவாசித்து சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள். எவ்விரு தன்னுடைய மகளுக்காக விசுவாசித்து சுகத்தை பெற்றுக்கொண்டால் இன்னும் அநேக தேவ மனிதர்கள், கானானிய ஸ்திரீ, ஒவ்வொரு வேதத்தில் அற்புதங்களை பார்க்கும்போது எல்லாரும் விசுவாசித்து பெற்றுக்கொண்டது போல உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால், ஒருவேளை உங்களுக்கு பலவீனங்கள், பிசாசின் போராட்டங்கள், அநேக வேதனைகள், கஷ்டங்கள், கடன் பிரச்சனைகள் அநேகம் இருக்கும் என்றால் எல்லாவற்றிலிருந்து தேவன் விடுதலை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நாம் விசுவாசத்தோடு கூட ஜெபிப்போம். தேவனிடத்தில் அற்புதங்களை பெற்றுக்கொள்வோம்.
செபிக்கிறோம். கண்களை முடிச்சு செபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய விசுவாசத்தின்படி ஆக கடவுது என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த வேத வசனத்தின் பிரகாரம் எங்களுடைய வாழ்க்கையில் நீர் விசுவாசத்தை துவங்குகிற தேவன், முடிக்கிற தேவன். ஒவ்வொரு நாளிலும் விசுவாசத்தில் நாங்கள் பெருகி அநேக ஆசீர்வாதங்களை நம்மிடத்தில் பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. உம்முடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு உள்ளத்திலும் அந்த விசுவாசத்தை ஆண்டவரே நீர் கொடுத்து நீர் ஒவ்வொரு நாளிலும் அதிசயங்களை அற்புதங்களையும் நீர் செய்வீராக. தொடர்ந்து உங்கள் பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்.